ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், மாடுல் 8ல் வந்து ஒரு என்பிஓ ஆர் ட்ரஸ்ட் அதை வந்து எப்படி வவுச்சிங் பார்க்க போகிறோம், அதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது, அதை எப்படி வவுச்சிங் பார்க்கணும், வவுச்சிங் பார்க்கும்போது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம இந்த மாடுலில் பார்க்கலாம். இது வந்து பார்த்தோன்னா ட்ரஸ்ட்டுன்ற போது என்பிஓ அண்ட் ட்ரஸ்ட், என்பிஓனாலே நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அவங்களோட மோட்டிவ் என்னென்னா ஒரு பிஸ்னஸ் மோட்டிவே இருக்காது. ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த சேரிட்டி பர்பஸ், அதுக்காக தான் அவங்க ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம இப்போ ஆடிட் பண்ணுறோம் அப்படின்னா, இது ஜஸ்ட் லைக் தட். இது அவங்களுடைய வந்து அக்யூரஸி செக் பண்ணுறது, ஃபினான்ஷியல் அக்யூரஸி செக் பண்ணுறதுக்காக மட்டும் கிடையவே கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம ஆடிட் பண்ணுறோம், எல்லா அமௌண்ட் கரெக்டாக இருக்குது, ஓகே, அந்த மாதிரி கிடையாது. சேரிட்டபிள் பர்பஸ்ன்ற போது என்னென்னா, கம்பல்சரி அவங்களுக்கு வர இன்கம் வந்து 100% டேக்ஸ் ஃப்ரீ, டேக்ஸே கிடையாது. இப்போ வந்து அவங்களுக்கு டொனேஷன் 1 crore வந்தாலும் டேக்ஸ் கிடையாது. பட் அதுக்கு சம் ரூல்ஸ் அண்ட் இதெல்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தால் தான் டேக்ஸ் கிடையாது, இல்லாட்டி டேக்ஸ் இருக்குது. அப்போ அவங்க எதெல்லாம் அவங்க எக்ஸ்பென்சஸாக க்ளைம் பண்ணுறாங்களோ, அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து ஆக்சுவலாகவே வேலிட் எக்ஸ்பென்சஸாக, அது கிளைமபிளா அப்படின்றத நம்ம வேலிடேட் பண்ணுறதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் கான்ஷியஸாக நம்ம வந்து சீரியஸாக இது வவுச்சிங் பார்க்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸசைஸ் ஃபார் என்பிஓ இல்லாட்டி ட்ரஸ்ட்டுக்கு. இதோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கொஞ்சம் கான்ஷியஸாக பண்ணுங்கள். ஓகே. ஸோ என்பிஓ வவுச்சிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நோ ப்ராஃபிட் மோட்டிவ். இதில் வந்து ப்ராஃபிட்கான இதே இருக்காது, ஒன்லி ஃபார் சேரிட்டபிள் பர்பஸ். அதே மாதிரி வர இன்கமில் வந்து அந்த செக்ஷன் 11 ஒன்று இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 85% அப்ளிகேஷன் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக அப்படின்னா, அந்த என்ன பர்பஸ்க்காக அவங்க வந்து அந்த ட்ரஸ்ட்டு க்ரியேட் பண்ணாங்களோ அதுக்கு அவங்க டொனேஷனோ எனி அதர் மோடில் இன்கம் ஜென்ரேட் ஆகும். அதை வந்து அந்த பர்டிகுலர் இயரே 85% வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், அதாவது அப்ளிகேஷன் பண்ணியிருக்கணும். அப்போ மட்டும்தான் அவங்களுக்கு அந்த இன்கம் டேக்ஸ் ஃப்ரீ. ஓகே. ஸோ அந்த 85% அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, டோனர் ரிஸ்ட்ரிக்டட் ஃபண்ட்ஸ். ஒரு சில டோனர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, ஸ்பெசிஃபிக் பர்பஸ், இப்போ ஜென்ரலாக கொடுப்பாங்க. ஒரு சில டோனர்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்பஸ்க்காக தான் என்னோடய டொனேஷன் யூஸ் பண்ணணும், இதுக்காக தான் பண்ணணுன்ற மாதிரி ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து டொனேட் பண்ணியிருப்பாங்க. அந்த கேசஸில் அந்த பர்பஸ்க்கு மட்டும்தான் அந்த ஃபண்ட் யூஸ் பண்ணியிருக்கணும். வேறு ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாங்கன்னா அது சிவியரான வேல்யூஷன். அடுத்து 80G 12A கம்ப்ளைண்ட்ஸ். அதாவது ஒரு ட்ரஸ்ட்டு வந்து நம்ம சொன்ன மாதிரி ஜஸ்ட் லைக் தட் நான் ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிவிட்டேன், எனக்கு ஃபுல்லாக டேக்ஸ் ஃப்ரீ, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ப்ராப்பராக அந்த இன்கம் டேக்ஸில் 12A ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கி 80G ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தான் நம்ம வந்து டேக்ஸ் ஃப்ரீ. ஜஸ்ட் லைக் தட் நான் ட்ரஸ்ட்டு இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு வர இன்கமெல்லாம் டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி அது 12A ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். எதுக்கு? அந்த 85% அப்ளிகேஷன், அந்த எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணுறதுக்கு. 80G ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன பர்பஸ்க்கு பார்த்தோன்னா, நமக்கு டொனேட் பண்ணுற அந்த டோனார்ஸ் வந்து அவங்க வந்து 80Gயில் டிடெக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். அவங்களோட இன்கம் டேக்ஸில் டொனேஷன் கிளைம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நம்ம அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு 80G ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி. அடுத்து கேஷ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேஷ் டொனேஷன் 2000 மட்டும்தான் அலோடு. 2000க்கு மேலே கேஷ் இது வாங்கியிருந்தாங்கன்னா அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம். அதை வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். இட்ஸ் நாட் அலோடு ஆக்சுவலாகவே. அடுத்து அக்கௌண்டிங் வந்து பார்த்தோம்னா, என்பிஓக்கு வந்து ஃபண்ட் பேஸ்டு அக்கௌண்டிங், நார்மல் அக்கௌண்டிங் கிடையாது, ஃபண்ட் பேஸ்டு அக்கௌண்டிங் தனித்தனியாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். கார்பஸ் ஃபண்டு தனியாக, ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக ஏதாவது சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அது தனியாக, அப்புறம் ஜென்ரல் ஃபண்டு சொல்லி தனித்தனியாக ஃபண்ட் பேஸ்ட் அக்கௌண்டிங்காக இருக்கணும். அடுத்து ஆடிட் ட்ரையல், எல்லா டொனேஷன் அது கிராண்ட்ஸ் ரிசீவ்டு இல்லை என்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கிளியராக இருக்கணும். அவங்கக்கிட்ட வாங்கினது ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே வித் எவிடன்ஸாக இருக்கணும். 100% எவிடன்ஸ் இஸ் மேண்டட்ரி. அடுத்து நம்ம சொல்கிற மாதிரி ஆல்வேஸ் நம்ம வந்து ஒரு நம்மளுடைய கோர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு டம்மி இது வச்சுருப்போம். அந்த மாதிரி நம்ம இப்போ யூஸ் பண்ணுற போகிறது ஜேகே சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு. ஸோ ஜஸ்ட் பேசிக் நம்ம இப்போ ஒர்க் பண்ணுறதுக்காக கொடுக்குறது. இந்த ட்ரஸ்ட்டு ஏப்ரல் ஃபார்ம் பண்ணியிருக்கு, 80G இருக்குது, 12A இருக்குது, FCRA இல்லை. ஃபினான்ஷியல் ஆடிட் பண்ண போகிறோம் 12A படி. என்ன பர்பஸ் சொல்லியிருக்கேன், ஆனுவல் கார்பஸ் 45 lakhs. இது எல்லாமே எக்ஸாம்பிளுக்காக. நெக்ஸ்ட், ஒரு டொனேஷன் ரிசிப்டை எப்படி வவுச்சிங் பண்ணுறது. ஒரு ட்ரஸ்ட்டுனா மெயின் இன்கம் டொனேஷன் தான். எல்லார்கிட்டையும் இருந்து டொனேஷன் கிளைம் பண்ணுவாங்க. அந்த டொனேஷன் வந்து 100% கரெக்ட், ஓகே.
இது வந்து ஏடிஜி கண்டிஷனுக்கு வந்து ஏடிஜி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு இதுதான் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வந்து ரிசிப்ட் நம்பர் ப்ரீ பிரிண்டடாக இருக்கணும், சீரியலி நம்பர்டாக இருக்கணும், நோ கேப் இருக்கக்கூடாது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட், டோனர் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்கணும், 100% இருக்கணும். அதுவும் ஏடிஜி டிடெக்ஷனுக்கு நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா கன்ஃபார்ம் அந்த பேன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க நேம் இருக்கணும், அட்ரஸ் இருக்கணும், பேன் இருக்கணும். அப்போ தான் ஏடிஜி டிடெக்ஷனுக்கு நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும். மோட் ஆஃப் பேமெண்ட் சொன்ன மாதிரி 2000க்கு கீழே இருந்தால் கேஷாக கொடுக்கலாம், 2000க்கு மேலே இருந்துச்சுன்னா கம்பல்சரி இது தான் செக், டிடி ஆர் என்இஎஃப்டி அந்த மாதிரி எதனால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டொனேஷன் வந்துருச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு அவங்க வந்து புக்ஸில் டொனேஷன் வந்துருச்சு இப்படி சொல்லி டோனாஸ் ஒரு 100 டோனாஸ் கொடுத்து இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட்டு ரிசிப்ட்டு இதையும் டிக் பண்ணிவிட்டு விடக்கூடாது. நம்ம அந்த டொனேஷன் ரிசீவ்ட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி பேங்க்களோடையும் வெரிஃபை பண்ணணும். ரிசிப்ட் டேட் இருக்கா, ரிசிப்ட் டேட் எந்த டேட் வந்திருக்குன்றதையும் பேங்க்கில் கிரெடிட் ஆன டேட்டையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும். அதுக்கடுத்து கார்பஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ப்ரோக்ராம்ன்றது நம்ம ஜென்ரல் ஃபண்டு, ஜென்ரல் பர்பஸ், அந்த ட்ரஸ்ட்டு எந்த பர்பஸ்க்காக ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அந்த பர்பஸ், ஜென்ரல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது ப்ரோக்ராம். ஓகே, அது நமக்கு ஈஸி, ஓகே நம்ம நார்மலாக பண்ணிக்கலாம். பட் கார்பஸ் அப்படின்ற போது என்னென்னா நம்ம அதை வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அது ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்கூலுக்கு வந்து ஒரு பிளாக்கு, ஒரு நியூ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காகவே இது பண்ணது. அதை நம்ம தனியாக அதை மெயின்டைன் பண்ணணும், தனியாக அந்த ஃபண்டை இது பண்ணணும். அது நார்மல் ப்ரோக்ராம் ஃபண்டோடு மிக்ஸ் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறமா எந்தெந்த டோனார்ஸ்லாம் நமக்கு பேன் ப்ரொவைட் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கோ அவங்களுக்கு வந்து ஏடிஜி செக்ஷன் படி நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்கணும். எவ்ரி இயர் வந்து என்ன செய்யணும்னா 10 ஃபார்ம் பிஇ சொல்லுவோம், அதாவது பிடி நம்ம ஃபைல் பண்ணணும். கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆல் ட்ரஸ்ட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். பண்ண பிறகு வந்து இந்த மாதிரி ஒரு இது வரும், 10பிஇன்னு ஒரு சர்டிஃபிகேட் வரும், அதாவது டொனேஷன் சர்டிஃபிகேட் மாதிரி. இந்த சர்டிஃபிகேட்டை எல்லா டோனர்ஸ்க்கும் இஷ்யூ பண்ணணும். அப்போ தான் அந்த டோனர்ஸ் வந்து எலிஜிபிள் டு கிளைம் ஏடிஜி. அந்த 10பிஇ வந்து நமக்கு பிடி ரிட்டன் ஃபைல் பண்ணி பிஇ இஷ்யூ பண்ணியாச்சா, எல்லா டோனர்ஸ்க்கும் கொடுத்தாச்சான்றதையும் நம்ம வெரிஃபை பண்ணணும். லார்ஜ் டொனேஷன், அதாவது சிங்கிள் டொனேஷன் 10,000க்கு மேலே இருந்துச்சுன்னா கம்பல்சரி அவங்க பேன் எல்லாமே தேவை, கம்பல்சரி பார்க்கணும். அடுத்து கிராண்ட் இன்கம். சப்போஸ் பர்டிகுலர் ட்ரஸ்ட்டுக்கு வந்து கிராண்ட் இன்கம் வருது, எங்கெங்கெந்தெல்லாம் கிராண்ட் வரும். கிராண்ட்னால் வந்து என்னென்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்தோ இல்லை சிஎஸ்ஆர், இப்போ வந்து பெரிய கம்பெனிஸ் இருக்குன்னா சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு கம்பல்சரி. கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுவாங்க. ஸோ அந்த வந்து பார்த்திங்கன்னா பெரிய கம்பெனிஸ் கம்பல்சரி இவ்வளோ அமௌண்ட்டு அவங்க ப்ராஃபிட்லேருந்து ஸ்பெண்ட் பண்ணணும் ஃபார் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு அப்படின்ற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அவங்களோ இல்லை கவர்மெண்ட் பாடிஸ் கிட்ட இருந்தோ இல்லை இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் இருந்தோ ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கிராண்ட். அதை வந்து என்ன செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி கிராண்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னாங்கன்னா அவங்களுடைய சாங்ஷன் லெட்டரை வாங்கி பார்க்கணும். எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, என்ன பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க, அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே வேலிடேட் பண்ணணும். செகண்டு, பேங்க்கில் கிரெடிட் ஆனதை பார்க்கணும். ஜஸ்ட் லெட்டரில் இருக்கக்கூடாது, ரியலாக பேங்க்லேயும் வந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட். இப்போ ஒரு இந்த மாதிரி கிராண்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஃபண்டு வந்து எந்த பர்பஸ்க்காக சொன்னாங்களோ அந்த பர்பஸ்க்காக தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு, அந்த மாதிரி ஒரு யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் வந்து ஒரு சிஏ கிட்டேருந்து வாங்கணும். யூஸ்வலாக ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கிட்டேருந்து வாங்குவாங்க. ஸோ அந்த யூட்டிலைசேஷனோட கண்டிஷன்லாம் ஃபில் ஆகிருக்கா, அந்த சர்டிஃபிகேட் கரெக்டாக வாங்கி வச்சுருக்காங்களா, அதே மாதிரி செப்பரேட் அக்கௌண்ட்டில் இதை மெயின்டைன் பண்ணுறாங்களா, அப்புறம் அன்ஸ்பெண்ட், அதாவது அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் ஆகாமல் இந்த பர்பஸ்க்காக சொல்லியிருக்காங்க, அன்ஸ்பெண்ட் இருந்துச்சுன்னா திரும்ப ரிட்டர்ன் பண்ணிட்டாங்களா, இல்லாட்டி எக்ஸ்பென்ஷனும் வாங்கிக்கலாம். சப்போஸ் இந்த இயரில் பண்ணணும் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா அந்த டோனார்கிட்ட வந்து இல்லை எனக்கு வந்து இன்னும் ஐ நீட் 2-3 இயர்ஸ் அந்த மாதிரி பர்மிஷன் வாங்கியிருந்தோன்னா அந்த கண்டிஷனும் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இன்கம் சைடு முடிஞ்சது. இன்கம், ஒரு ட்ரஸ்ட்டுக்கு இன்கம்னா என்ன இருக்கும், டொனேஷனாக இருக்கும் இல்லாட்டி கிராண்ட்ஸாக இருக்கும், ரெண்டுமே எப்படி ட்ரீட் பண்ணும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம எக்ஸ்பென்சஸை நம்ம மேஜராக பார்த்தோன்னா அதாவது அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்டு வந்து பார்த்தோன்னா மெயினாக வந்து பார்த்தோன்னா 4 கேட்டகரிஸாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து ப்ரோக்ராம் எக்ஸ்பென்சஸ், அதாவது டைரெக்டாக ரிலேட்டபிள் டு ஜென்ரல் பர்பஸ் ஆஃப் த ட்ரஸ்ட்.
அந்த இதுக்கு யூஸ் பண்ணுறது ப்ரோக்ராம் எக்ஸ்பென்சஸ். அட்மின்றது அந்த ட்ரஸ்ட்டை ரன் பண்ணுறதுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற எக்ஸ்பென்சஸ் அட்மின். ரெமுனரேஷன் டு ட்ரஸ்டீஸ்னால் அந்த ரன் பண்ணுற ட்ரஸ்டி இருக்காங்க, மெயின் ட்ரஸ்டிக்கு அவங்களுக்கு சப்போஸ் ஏன்னா அவங்க ஃபுல் டே அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதனால் அவங்க ஒரு சம் அமௌண்ட் சேலரியாக வித்ட்ரா பண்ணிக்கிறாங்கன்னா அந்த சேலரியெல்லாம் எப்படி வேலிடேட் பண்ணுறது. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஃபண்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டுனா 85% வந்து நமக்கு அப்ளை பண்ணியிருக்கணும். சப்போஸ் 85% அப்ளை பண்ணலை அப்படின்னா என்ன செய்யலான்னா, அகெயின் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, ஃபார்ம் 9A ஒன்று இருக்குது. அதை நீங்கள் ஃபில் பண்ணி ஃபைல் பண்ணிங்கன்னா இன்கம் டேக்ஸில் 5 இயர்ஸ்க்கு வரைக்கும் நீங்கள் வந்து இது பண்ணிக்க முடியுன்றாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும்ன்ட்டு. சப்போஸ் எனக்கு வந்து 1 crore வந்துருச்சு, என்னால் வந்து இந்த பர்டிகுலர் இயர் 50 lakhs தான் ஸ்பெண்ட் பண்ண முடியுது அப்படின்னா பேலன்ஸ் 50 lakhs-ஐ வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. அது செக்ஷன் 11(5)ல் என்ன சொல்லிட்டாங்க, ஸ்பெசிஃபைடு மோடுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்பெசிஃபைடு மோடு வந்து என்னென்னு பார்த்தோன்னா பேங்க், நேஷ்னலைஸ்டு பேங்க், எஃப்டிஓ இல்லாட்டி ஆர்டிஓ அந்த மாதிரியோ இல்லை கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அந்த மாதிரி எதுலேயோ வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம 5 இயர்ஸ்க்கு அப்புறமா 5 இயர்ஸ்க்குள்ளே அதை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் இதில் வந்து என்னென்னா இந்த மோடு தான் அலோடு. சப்போஸ் அவங்க வந்து ஷேர்ஸ்லேயோ ரியல் எஸ்டேட்லேயோ வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்டட், அதெல்லாம் பண்ணவே கூடாது. அப்புறம் நான் சொன்ன 85% அப்ளிகேஷன் ரூலை தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த எக்ஸாம்பிள் ட்ரஸ்ட்டுக்கு வந்து 45 lakhs நம்ம இன்கம் சொல்லியிருக்கோம். 85%னா எவ்வளவு, 45 lakhs-ல் 85% 38 lakhs 25,000. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பர்டிகுலராக அந்த ப்ரோக்ராம் அண்ட் அட்மினுக்கு 36 lakhs 80,000 தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1,45,000 ஷார்ட் ஃபால் கம்மியாக வந்து அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஆப்ஷன் என்னென்னா ஃபார்ம் 9A ஃபைல் பண்ணி அக்குமுலேட் பண்ணிக்கலாம், அந்த நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்குள்ளே கிளைம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஃபார்ம் 9A ஃபைல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னோன்னா இந்த 1,45,000க்கு எம்எம்ஆர் சொல்லுவாங்க, மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட், ஹையஸ்ட் டேக்ஸ் ரேட்டு படி நம்ம டேக்ஸ் பே பண்ணிவிட்டு ரிட்டன் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக இந்த ஆப்ஷன் 1 தான் எடுத்துப்பாங்க. பட் நம்ம கிளைண்ட்டுக்கு இன்டிமேட் பண்ணணும், இந்த மாதிரி 85% ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், இல்லாட்டி ஹையஸ்ட் டேக்ஸ் வர சான்ஸ் இருக்குது. இப்போ என்னென்னலாம் காமன் மிஸ்டேக்ஸ் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சும்மா கேஷ் டொனேஷன் 5,000லாம் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு 80G ரெசிப்ட் கொடுக்குறது நாட் அலோடு. கேஷ் டொனேஷன் நாட் அலோடு. கம்பல்சரி அந்த 2,000 இது இருக்குது. சப்போஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ரெட் ஃப்ளாக் பண்ணிவிட்டு ஹைலைட் பண்ணணும். அப்புறமா கார்பஸ் ஃபண்ட்னா என்ன, ப்ரோக்ராம் எது, நான் கார்பஸ் டொனேஷன் எடுத்துகிட்டு ப்ரோக்ராம் ரொட்டீன் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது நோ, அது வந்து ஸ்பெண்டே பண்ணக்கூடாது. அதிலிருந்து வர இன்ட்ரெஸ்ட் ஆர் இன்கம் மட்டும்தான் நம்ம ப்ரோக்ராமுக்கு யூஸ் பண்ணணும். கார்பஸ் வந்து அக்குமுலேட் பண்ணி தனியாக அந்த ஃபண்டு வச்சுருக்கணும், அந்த பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த கண்டிஷன்லாம் நம்ம அதை நான் சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபிக் கண்டிஷனுக்கு கிராண்ட்ஸ் வந்துச்சுன்னா அந்த பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணணும், அதுக்கு இல்லாமல் வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரெமுனரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரஸ்டி வந்து அவங்க ஃபுல் டே அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஃபுல் எனர்ஜி டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே. பட் அந்த ட்ரஸ்ட்டு டீடில் ஸ்பெசிஃபை பண்ண ரெமுனரேஷன் மட்டும்தான் அவங்க எலிஜிபிள். அதை தவிர எக்ஸஸாக கிளைம் பண்ணிக்கிறது அந்த மாதிரிலாம் அலோட் கிடையாது, அதெல்லாம் இஷ்யூ ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ சப்போஸ் ட்ரஸ்டியோட ரெமுனரேஷன் இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் இம்மிடியேட்டாக ட்ரஸ்ட் டீட் வாங்கி பாருங்கள். இப்போ நம்ம சம் ப்ராக்டிக்கல் சினாரியோ பார்க்குறோம். இப்போ டொனேஷன் 50,000 ராஜன்றவர் பண்ணியிருக்காரு, இதான் ரிசிப்ட்டு, பேன் நம்பர், இது வந்து எல்லாமே க்ளீன், எதுவுமே தப்பு கிடையாது, கரெக்டாக இருக்குது. ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, கேஷ் லிமிட் கிடையாது, பேன் இருக்குது, 80G சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். இது பாருங்கள், டொனேஷன் 3,000 கேஷ், என்ன ஆகிடுச்சி, ராங், 2,000க்கு மேலே ஆகிடுச்சி. இது ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராப்ளம். ஸோ டோனருக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு செக் வழியாக இல்லை ஆன்லைன் வழியாக ரீடொனேஷன் பண்ண சொல்லணும். இப்போ இது வந்து ப்ரோக்ராம் எக்ஸ்பென்சஸ், மிட் டே மீல் எக்ஸ்பென்சஸ் இவ்வளோ ஆகிடுச்சி அப்படின்னு இருக்குது அப்படின்னா அட்டனன்ஸ் சீட் இருக்குது, அந்த பில் ஃப்ரம் அன்னபூர்ணா இருக்குது. ஸோ ஒரு மீல் எக்ஸ்பென்சஸ் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா மீல் வந்து ஒரு கேட்ரிங் மூலமாக பண்ணியிருக்காங்க, அந்த கேட்ரிங்கோட பில் இருக்குது, அந்த ஃபுட் யார் யாருக்கு கொடுத்தோமோ அந்த ஸ்டூடெண்ட்டோட அட்டனன்ஸும் இருக்குது. இது வந்து ப்ராப்பரான எவிடன்ஸ் ப்ராப்பராக இருக்குது. ஸோ இது எல்லாமே ஓகே, அதனால் க்ளீன். அது ட்ரஸ்டிக்கு வந்து ஹானோரியம் வந்து ஒரு 15,000 பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி ட்ரஸ்ட் டீட் எடுத்து பார்க்குறோம், அந்த மாதிரி ஒரு ரெமுனரேஷன் கிளாஸே இல்லை அப்படின்னா இது வந்து தப்பு. நம்ம ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அவர்கிட்டேருந்து ஃபண்ட் வாங்கிடணும், இல்லாட்டி ரொம்ப பெரிய ப்ராப்ளம்.
இப்போ எதெல்லாம் ரெட் ஃப்ளாக்ஸ், எதெல்லாம் நமக்கு வவுச்சிங் பார்க்கும்போது நீங்கள் ஹைலைட் பண்ணணும், இதெல்லாம் நம்ம அக்செப்டே பண்ணிக்கக்கூடாது, பெரிய பெரிய ரிஸ்க் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு கேஷ் டொனேஷன். செகண்டு பேன் கம்பல்சரி. பேன் இல்லாட்டி நம்ம ஏடிஜி சர்டிஃபிகேட்க்கு, அதாவது ஃபார்ம் 10E பிஇ கொடுக்கவே முடியாது. பேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து அன்ஆத்தரைஸ்டு ட்ரஸ்டி பே, அதான் அவங்களுக்கு ரெமுனரேஷன் கொடுக்குறது, அது அலோடு கிடையாது. 85% வந்து யூட்டிலைஸ் பண்ணாமல் இருக்கிறது. யூட்டிலைஸ் பண்ணாமல் 9Aவும் ஃபைல் பண்ணாமல் இருந்தால் பெரிய ரிஸ்க்கு. கார்பஸ் ஃபண்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிறது, வேறு எல்லா பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கிறது. கிராண்ட் கண்டிஷன் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் மேஜராக இஷ்யூ வர சான்ஸ் இருக்குது ஒரு என்பிஓக்கு. இதெல்லாம் நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணணும். இப்போ பார்த்தாச்சு, நம்ம இந்த மாடல் 8ல் வந்து நம்ம ஒரு என்பிஓ இல்லை ட்ரஸ்ட்டுக்கு என்னென்னலாம் பார்க்கணுன்றத ஒரு ஓவரால் பார்த்தாச்சு. இப்போ ஜஸ்ட் நான் ஒர்க் பேப்பர் ஃபார்மேட்டையும் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது நம்ம ஜென்ரல் ஃபார்மேட் படி என்கேஜ்மெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ட்ரஸ்டி நேம், டைப், லொக்கேஷன், 12A ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கா, இருந்துச்சுன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க, பெட்டர் நமக்கு. அப்புறம் ஏடிஜி ரிஜிஸ்ட்ரேஷன், ஃபினான்ஷியல் இயர், ஒர்க் பேப்பர் ரெஃபரன்ஸ். இது வந்து யார் ஆடிட் பண்ணுறாங்களோ அவங்க நேமு, எனக்கு ஆடிட் பண்ணுறீங்க அவங்க டீட்டெயில்ஸ், மேலேயும் இந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட போகிறோம். அடுத்து டொனேஷன் ரிசிப்ட் வவுச்சிங்க்கான டீட்டெயில்ஸ். இதுதான் நான் சொன்னது, சீரியல் நம்பர்டாக இருக்கணும். இது டோனர்ஸோட நேம், பேன் நம்பர் மேண்டட்ரி, டேட்டு, அமௌண்ட்டு. இதெல்லாம் வந்து அவங்க ஃபில் பண்ணியிருக்க புக்ஸ், அவங்க எதில் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அதுலேருந்து நமக்கு டேட்டாஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இதுலேருந்து தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அவங்க கொடுக்குறது வந்து ஆன்லைனாக, செக்கா, கேஷா அப்படின்றது பண்ண போகிறோம். அடுத்து என்ன பர்பஸ்க்காக அப்படின்றத மென்ஷன் பண்ண போகிறோம். ஏடிஜி இஷ்யூ பண்ணியிருக்காங்களா இல்லையா பார்க்கணும். இந்த கேசஸ் பொறுத்த பார்த்து இது வந்து என்னென்னலாம் நம்ம ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறோமோ அதெல்லாம் நம்ம இங்கே வந்து ஹைலைட் பண்ணுவோம். நார்மல் வவுச்சிங் மாதிரி தான் பண்ண போகிறோம். அடுத்து கேஷ் டொனேஷன் எதெல்லாம் இருக்கோ இந்த ஷீட்லேருந்து ஹைலைட் பண்ணி நோட் டவுன் பண்ணிவிட்டு இந்த 3rd ஷீட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும், நம்ம ரிப்போர்ட்டிங்காக ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி கிராண்ட் இன்கம் வந்துச்சுன்னா அது யார் கிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அந்த லெட்டரோட ரெஃபரன்ஸ், எவ்வளோ அமௌண்ட்டு, என்ன பர்பஸ்க்கு, எந்த பீரியட், பேங்க் கிரெடிட் வெரிஃபை பண்ணியாச்சா, யூசி ஃபைல் பண்ணியிருக்காங்களா, யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் ஃபைல் ஆகிடுச்சா, அன்ஸ்பெண்ட் அமௌண்ட் ஏதாவது இருக்கா. சப்போஸ் அது மாதிரி ஹைலைட் பண்ணியிருந்தால் அதையும் ரிமார்க்ஸ் போட்டுக்க போகிறோம். அடுத்து இது எக்ஸ்பென்சஸ்க்கு இது வரைக்கும் நம்ம டேட்டா புக்ஸ்லேருந்து எடுத்து பண்ணிக்க போகிறோம். அப்புறம் இங்கே என்ன பர்பஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு சொல்ல போகிறோம். பில்ஸ் வெரிஃபை பண்ணியாச்சா, ஆத்தரைசேஷன் இருக்கா, சேரிட்டபிள் பர்பஸ்க்காக தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்றத பண்ணிவிட்டு அதுக்குரிய ரிமார்க்ஸ் எழுத போகிறோம். அப்புறம் இது வேலிடேஷன், அந்த 85% ரூல் கரெக்டாக வருதான்னு பார்க்க போகிறோம். அவங்களுடைய டோட்டல் இன்கம் 85% கால்குலேஷன். இது வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணது ஆக்சுவல் ஸ்பெண்ட் ஃப்ரம் புக்ஸ்லேருந்து எடுக்க போகிறோம். டோட்டல் இவ்வளவு. இப்போ வந்து பார்த்தோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, 38 lakhs ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், பட் 34 lakhs தான் ஸ்பெண்ட் ஆகிருக்கு. பேலன்ஸ் வந்து ஷார்ட் ஃபாலாக இருக்குது. அதனால் அவங்க வந்து 9A ஃபைல் பண்ணணும். அப்புறம் ட்ரஸ்டி ரெமுனரேஷன், அதான் நம்ம ஹைலைட் பண்ணோம்ல. சப்போஸ் ட்ரஸ்டி ரெமுனரேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது தனியாக ஒரு ஷெடியூலில் நம்ம ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த ஆடிட் செக்லிஸ்ட் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண அதே பாயிண்ட்ஸ் தான். 2000க்கு மேலே கேஷ் பேமெண்ட் இருக்கா, பேன் எல்லாருக்கும் இருக்கா, கார்பஸ் ஃபண்டு செப்பரேட்டாக இருக்கா, 85% வந்து அப்ளிகேட்டபிள் ஆகிருக்கா, இது கிராண்ட்ஸ் எதாவது ரிசீவ் பண்ணியிருந்தால் யூசி இது பண்ணியிருக்கோமா, ட்ரஸ்டி ரெமுனரேஷன் பற்றி, 12A ஏடிஜி ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி, எக்ஸ்பென்சஸ் சேரிட்டபிள் பர்பஸ்க்காக தான் இருக்கா, 10BE வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்களா. இதுதான் வந்து செக்லிஸ்ட். இதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணி எஸ் நோன்ற மாதிரி கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் எல்லா ஹைலைட்ஸ் இப்போ வரைக்கும் பண்ண எல்லா மிஸ்டேக் ஹைலைட்ஸும் நம்ம இங்கே வந்து ஹைலைட் பண்ண போகிறோம் ஃபார் ரிப்போர்ட்டிங் பர்பஸ். இதுதான் ஜென்ரல் ஃபார்மேட் ஆஃப் ஒர்க் பேப்பர். தேங்க்யூ.